வணக்கம். சிந்திக்க துணிக. சமூக வலைதளங்கள்ல, குறிப்பா Instagramலயே குடியிருக்கிற மக்களுக்கு நான் இன்னைக்கு பேசப் போறவர பத்தி பெரிய அறிமுகம் ஒண்ணும் தேவைப்படாது. அப்படி ஒரு வேளை இவர தெரியலைன்னா, இந்த நேர்காணல் பார்த்த பிறகு கண்டிப்பா போய் தேடுவீங்க. அவர்கிட்ட சிலம்பம் கத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க. வாங்க, ஸ்டிக்மேன் சிலம்பம் அகாடமி திரு ஆகர்ஷ் முத்துசாமி கிட்ட பேசலாம். வணக்கம் ஆகர்ஷ். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நன்றி. ஆகர்ஷ் முத்துசாமி, உங்களை பத்தி எங்களுக்கு சுருக்கமா சொல்லுங்க. சார், என்னோட பேரு நீங்களே சொல்லிட்டீங்க. என்னோட பேர் ஆகர்ஷ். அப்பா பேரு நீங்களே சொல்லிட்டீங்க, முத்துசுவாமி. அம்மா பேரு நான் சொல்லிடுறேன், முத்தம்மாள். அவங்கதான் எங்க அம்மா பேரு. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட் தான். கரூர்ல மாயனூர்ன்ற ஒரு வில்லேஜ்ல தான் பிறந்தேன். படிச்சது வளர்ந்தது எல்லாமே அங்கதான். அப்புறம் பாலிடெக்னிக் பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இருந்துச்சு. அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க நான் ஜாயின் பண்ணி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் எங்க ஊர்லயே கரூர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அந்த காலேஜ்ல தான் படிச்சு டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணேன். சரிதான் ஒரு ஷார்ட். சரி சரி. சிலம்பம் எப்படி உங்க வாழ்க்கையில வந்தது? எப்படி அறிமுகமானது? யார் அறிமுகப்படுத்தினது? சிலம்பம் எப்படி லைஃப்ல வந்ததுன்னா, நமக்கு சின்ன வயசுல இருந்தே விளையாட்டுல ஆர்வம் சார். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல நிறைய இப்ப சென்னை மாதிரியான சிட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டை திறந்து வெளியே வந்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கான இடமே இருக்கும் உங்களுக்கு. எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணனாலும் நியர்பைல இருக்கும். ஆனா வில்லேஜ்ல அந்த மாதிரி இருக்காது. ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கராட்டே கிளாஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. நான் ஜாயின் பண்ணது ஃபர்ஸ்ட் கராட்டே கிளாஸ்ல தான் ஜாயின் பண்ணேன். கராட்டே கிளாஸ் எங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கணும், அதே இடத்துலயே சிலம்பம் கிளாஸும் ஸ்டார்ட் பண்றாங்க. நாமக்கல்ல இருந்து ஒரு மாஸ்டர் வராரு, அங்க சிலம்பம் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அவரோட பேர் சந்திரசேகர். அவர் தான் ஸ்டார்ட் பண்றாரு ஃபர்ஸ்ட். ஸோ அவர்கிட்ட தான் நான் சிலம்பம் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்றேன். அவர் தான் என்னோட மாஸ்டர். அதுக்கப்புறம் சிலம்பத்துல ஜெர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் சிலம்பம் நம்மளோட லைஃப்ல. எந்த வயசுல கத்துக்க ஆரம்பிச்சீங்க? 9th 10th டைம்ல சிலம்பம் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல இருந்து நீங்க 8வது 9வதுல இருந்து ஆரம்பிச்சு தொடர்ச்சியா கல்லூரி காலத்துலயும் நீங்க அந்த சிலம்பத்தை கத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி எனக்கு பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ஆர்வம் அதிகம். நான் ஓனாவே கொஞ்சம் இந்த கிக்ஸ் பண்றது, பஞ்சஸ் பண்றது, இந்த படங்களை எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஆர்வமா நானே பண்ணிட்டு இருப்பேன். அது செல்ஃபா பண்ணது. ஒரு ஆர்டரா இருக்காது. படத்தை பார்த்து நம்மளே கையை காலை வீசிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருப்பேன். நான் படம் பார்க்கறதுல எந்த அளவுக்கு ஆர்வமா இருப்பேன்னா, ஒரே நாள்ல 16 படங்கள் ஹாலிவுட் படம் எல்லாம் பார்ப்பேன். வெறும் சண்டை மட்டுமே பார்ப்பேன். அந்த பேசுற அதெல்லாம் ஓட்டி விட்டுருவேன். அந்த ஃபைட் சீன் வரும். ஃபைட் சீனை மட்டுமே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். காலையில ஆரம்பிச்சேன்னா ஒரு ஈவினிங் வரைக்கும் ஒரு தடவை பார்த்திருக்கேன். 16 படங்கள் பார்த்துட்டே இருப்பேன். சண்டை சீன் மட்டும் போர் அடிக்கவே அடிக்காது. அந்த அளவுக்கு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதான் நம்ம ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்ல உங்களுக்கு ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதிகமா இருக்கிறது உங்களையே அறியாம அந்த திசையை நோக்கி உங்களை தள்ளிடும். அததான் நான் நினைக்கிறேன். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருந்திருக்கு, கரெக்டா அந்த திசையை நோக்கி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிடுச்சு. நல்லது. சரி சரி. இப்ப இந்த பொறியியல் நீங்க படிச்சீங்க. பொறியியல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லையா? ஆமாங்க சார், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு நேரடியா நீங்க சிலம்பம் கத்து கொடுக்க வந்துட்டீங்களா, இல்ல படிச்சதை வச்சு எதுவும் வேலை பாக்குறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? இப்ப வேலை பாத்தீங்களா? சார், நமக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி எந்த நோக்கத்துக்காக படிச்சோம் அப்படின்னா, நமக்கு ஒரு டிகிரி வேணும். ஏன்னா நம்ம தான் வீட்டுல முதல் பட்டதாரி. பேரண்ட்ஸ் படிச்சது எல்லாமே ஸ்கூல் லெவல்ல எல்லாம். எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்போதைக்கு எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால எதுவும் கிடையாது. வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளம், சரியான ஒரு கைடன்ஸ் இருக்காது. ஸோ அதனால ஓகே, டிகிரி படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதனால ஒரு படிக்கிற ஒரு நல்ல ஒரு அன்னைக்கு தேதியில இன்ஜினியரிங்லாம் சொன்னாலே ஒரு நல்ல ஒரு மாசா இருக்கிற மாதிரி இருக்க இல்லையோ படிச்சது. ஆனா அந்த பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருவோம் அப்படின்ட்டு படிச்சதா அது. சரி.
அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கும் போதே தெரியும். நம்ம படிக்கிறது ஒரு டிகிரிக்காக தான் படிக்கிறோம். இதுல எந்த அளவுக்கு ஷைன் ஆகும்னு இது சார்ந்த வேலையில போகுமான்னு தெரியல. ம். படிச்சதுக்கு அப்புறம் ஆமா. நமக்கு மெக்கானிக்கல் ஓரியன்டா ஒர்க் பண்ணாலுமே நம்மளோட மைண்ட் வந்து அதுல ஃபோக்கஸா பண்ண முடியல. ஏன்னா உங்களோட பேஷன், உங்களோட ஆர்வம் ஒரு இதுல இருக்கும்போது, ம். ஆர்வத்தை விட்டுட்டு நீங்க ஒரு தொழில்ல பண்ணும்போது உங்களால அதுல பெருசா ஈடுபாடு காட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி ம். தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அது சார்ந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போதே ம். நான் அந்த TikTok அந்த மாதிரியான செயலிகள்லாம் அப்ப இருந்துச்சு. இப்ப இல்ல. ஆஹா. அதுல வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்ப ம். நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு நல்லா இருக்கு நாங்களும் கத்துக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. So நான் ம். ஸ்டார்டிங்ல அப்ளை பண்ணேன். அப்ப ரொட்டீனா கமெண்ட்ஸ் அந்த கால் பண்ணி எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் பார்ப்போமேன்னு பார்க்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓஹோ. பார்க்ல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் எடுத்துட்டே இருந்தேன். அப்புறம் நிறைய இதுலயே கொஞ்சம் பிஸி ஆகுற மாதிரி இருந்துச்சு. நம்மளோட ம். சிலபம் இதுலயே ட்ரைனிங்லயே. சரி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையுமே மேனேஜ் பண்ண முடியல. ஆஹா. ஒர்க்கையுமே இதையும் மேனேஜ் பண்ண முடியல. அதனால நம்ம ஓகே நம்ம ப்ரொஃபஷன் நம்மளோட பேஷனையே ப்ரொஃபஷனலா எடுத்து பண்ணலாம். இது நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒர்க் நல்லது. பண்ணும்போது அதுல ஒரு கான்செப்ட் பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒரு ஈடுபாடு இல்ல. ஸோ இது ஆஹா. வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் பண்ணாலும் ஆர்வமா இருக்கு. நமக்கு ஒரு டயர்டா ஒரு மாதிரி ஃபீலோ ஒரு ஒரு எதுமோ ஒரு டிசப்பாயிண்ட் எதுவுமே ம். ஆகல. ஸோ அதனால நம்ம ஆஹா. நமக்கு மெக்கானிக்கல் ஓரியன்டா ஒர்க் பண்ணாலுமே நம்மளோட மைண்ட் வந்து அதுல ஃபோக்கஸ் சிலம்பத்துக்கு வந்தாச்சு. புரியுது, புரியுது. நல்ல ஒரு எண்ணம். என்னன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, பேஷன வந்து அப்படியே ப்ரொஃபஷனா மாத்திட்டீங்க அப்படின்னு. நெறைய பேருக்கு அது அமையறதே இல்ல. நீங்க ஆமா சார். பெரும்பான்மையான தமிழ் இளைஞர்களுக்கு இந்த பேஷன வந்து ப்ரொஃபஷனா எடுத்துக்கிறது அமையறதே இல்ல. ஆனா நீங்க அத அமைச்சுக்கிட்டீங்க. அதே வந்து ஒரு பெரிய அ பெரிய நல்ல நல்ல விஷயம் உங்களுக்கு. அந்த பயிற்சி மையத்த தொடங்குனதுக்கு அப்புறம், அ ஒரு ஒரு சில ஆண்டுகள் இந்த பயிற்சி மையம் தொடங்கி பயிற்சிகள்லாம் குடுக்க ஆரம்பிச்ச பிறகு, அ பின்னோக்கி பார்க்குறீங்களா? அதாவது நம்ம படிச்சது பொறியியல். படிச்ச பொறியியல்ல இருந்து வேலை பார்த்த அ அ இதுல கிடைச்சது என்ன? ஆனா உங்களோட தனித்திறன் அப்படின்றது சிலம்பம், அப்புறம் மத்த மார்ஷியல் ஆர்ட்ஸ், மற்ற தற்காப்பு கலைகள் இல்லையா? அது ஆமா. மூலமா உங்க வாழ்க்கையில கிடைச்சது என்ன அப்படின்றத சொல்லுங்க. சரி எஜுகேஷன்னால நமக்கு என்ன கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல இருந்து காலேஜ் முடிச்ச வரைக்கும் ஓவராலா எடுத்து பார்க்கும்போது ஒரு டிசிப்ளின், ஒரு நல்லது கெட்டது, ஒரு நாலேஜ் பிளஸ் நீங்க ஒரு இனிஷியலா உங்க லைஃப ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஜாப் கண்டிப்பா வேணும். ம். சர்வைவலுக்கு. நீங்க எந்த ஊர் போனாலுமே நீங்க ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா சர்வைவலுக்கு ஒரு ஜாப் கண்டிப்பா வேணும். ஸோ அதுக்கு ம். வந்து எஜுகேஷன் நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் நீங்க ம். படிச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆமா. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஒரு இதுதான். மத்தபடி ம். நமக்கு சிலம்பத்தால கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, சிலம்பம் தான் நமக்கு ஒரு நம்மளோட லைஃபோட ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல பெரிய தொடக்கம், ஒரு லைஃபையே கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ம். சிலம்பம் தான். ஏன்னா படிச்சுட்டு நம்ம என்னதான் பண்ண போறோம்னு தெரியாது. படிக்கும்போது ம். ஜாலியா இருக்கும். டீச்சரும் ம். சொல்லுவாங்க, இப்ப நல்லா ஹாப்பியா இருப்பீங்க. ம். படிச்சுட்டு வெளிய போங்க. உங்களுக்கு லைஃப்னா என்னன்னு அப்பதான் தெரியும். அப்படின்னு ஆமா. சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கரெக்ட்டா அப்பதான் வேலைக்கு ஜாயின் பண்றோம். என்னடா இது? படிக்கும்போது நல்லா இருந்துச்சு. வெளிய வந்து பார்த்தா ஒரு வேலைக்கு ம். எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எல்லா வகையிலுமே கஷ்டமா இருக்கும். அதுவும் நீங்க ஒரு ம். ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு வரீங்க. ம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ம். அப்புறம் நீங்க எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருக்கும். ஆமா. So அப்படிங்கிறப்ப நமக்கு சிலம்பம் தான் டக்குன்னு ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சு ஒரு ம். லைஃப டக்குன்னு கொஞ்சம் ஒரு லிஃப்ட் பண்ணி கொண்டு போனதே சிலம்பம் தான். இன்னைக்கு வரைக்கும் அதான் நல்லா கொண்டு போயிட்டு இருக்கு. நல்லது, நல்லது. ஆனா நீங்க குழந்தையா வந்து இந்த சிலம்பத்த போய் கத்துக்க ஆரம்பிச்சப்ப, அதுதான் உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை குடுக்க போகுதுன்னு நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அதுதான் என்னாலே தெரியுமில்ல. எப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து எங்க வீட்டு வாசல் இருக்கும். ஒரு ம். சின்னதா ஒரு இடம், சின்ன ஒரு இடம் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், இந்த சிலம்பம் நன்செக்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். ம். பிராக்டிஸ் பண்ணும்போது எங்க அம்மா சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க அப்பாவோட அம்மாவும் அங்கிட்டு சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. இடையில ஒரு சின்ன இடம் தான். நான் நன்செக்லாம் சுத்தி விட்டு போய் அடிச்சு பானையில எல்லாம் இடிக்கும். அங்கிட்டு ஏன்னா மிஸ் ஆகி போய் விழும். விழும் ம். போது எங்க அப்பா எல்லாம் திட்டுவாங்க. இவ்வளவு சுத்திட்டு இருக்கு, இதுவா உனக்கு பின்னாடி சோறு போட போகுது அப்படின்னு. ஒன்னத்துக்கு லாக்கி இல்ல. வேஸ்ட். இதெல்லாம் பண்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு இருப்பாங்க. நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு கோவத்தை சுத்திக்கிட்டே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப நீங்க கேட்கும் போது எனக்கு அதான் ஞாபகம் வருது. இதனால ம். என்ன பிரயோஜனம்னு கேட்டுட்டு இருப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா நான் படிச்சது ஒரு கட்டம் வரைக்கும் ஹெல்ப்பா ஒரு ம். ஒரு ஜாப் வரைக்கும் கொண்டு ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துச்சு. ஸோ ம். அதுக்கப்புறம் லிஃப்ட் பண்ணி கொண்டு போறது எல்லாமே நான் அன்னைக்கு எதை இன்ட்ரெஸ்டா எடுத்து பேஷனா எடுத்து என்னோட ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனோ ம். அதுதான் இன்னைக்கு எனக்கு புரியுது. ஹெல்ப் ஆயிடுச்சு. புரியுது. அந்த பேஷன் வந்து ப்ரொஃபஷனா அமைச்சுக்கிட்டீங்க. அது ரொம்ப முக்கியமானது. இப்ப
நீங்க இந்த பயிற்சி மையத்தை ஆரம்பிச்ச பிறகு சிலம்பம் மட்டும் இல்ல, மத்த தற்காப்பு கலைகளையும் நீங்க சொல்லி தரீங்க இல்லையா? ஆமா. அதுல நான் குறிப்பா வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் தொடர்ந்து பாக்குறது உண்டு. சில ஆண்டுகளாவே நான் பார்த்துட்டு வரேன். அதுல குறிப்பா நான் பாக்குறது சின்ன குழந்தைங்க, அதுலயும் குறிப்பா பெண் குழந்தைகள், அப்புறம் வயசானவங்க கூட ஒரு 50, 60 வயசு உள்ளவங்க கூட வந்து ரொம்ப ஆர்வமா கத்துக்கிறாங்க. அவங்களோட அந்த பயிற்சியில இருந்து முன்னேற்றங்கள்லாம் நல்லா தெரியுது. அத நீங்க வந்து ஒரு பயிற்சியாளரா எப்படி பாக்குறீங்க? அந்த அந்த குழந்தைகளையும் நீங்க கத்துக் குடுக்குறீங்க, பெரியவங்களுக்கும் கத்துக் குடுக்குறீங்க. அந்த அனுபவத்த கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க. சார் அது நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லா தரப்பு வயசுனாரும் ஏஜ்ல இருக்கிறவங்க வந்து கத்துக்கிறாங்க. வந்து கத்துக்கிறவங்க ரொம்ப ஆர்வமா ஒருத்தங்க ஆர்வமா கத்துக்கும் போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ம். ஸோ வர்றவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வருவாங்க. வந்துட்டு ஒரு ஒரு இன்ஸ்பயர் ஆகி வருவாங்க. பசங்களெல்லாம் ம். வச்சு வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்றோம். பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பயர் ஆகி வருவாங்க. வர்றவங்க ஸோ நமக்கு இங்க போனா ஒரு நல்ல ட்ரைனிங் கிடைக்கும், ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம வாரத்துல 2 நாள் அல்லது 3 நாள் அந்த பேசிஸ்ல தான் கிளாஸஸ் கொடுப்போம். அவங்கள கூட கேட்டு எக்ஸ்ட்ரா டேஸும் கேட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ண முடியுமா, அதிகமா பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. அந்த வகையில ரொம்பவே ஈகரா இருப்பாங்க. கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவரோட முடிக்க மாட்டோம். 1 1/2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ். ஸோ அந்த பேசிஸ்லயே நம்ம லாங் டியூரேஷனுக்கு எடுப்போம். நல்லாவே ஆர்வமா இருப்பாங்க. ஏஜ்ல ஒரு நம்ம கிளாஸ்ல ஒரு 60 வயசுல ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே மென்ஷன்ஸ்லாம் பண்ணுவாரு. நல்ல அவரோட ஏஜ் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு பண்ணுவாரு. வர்றவங்க எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்போ கூட இந்த வாரம் தான் ஒரு போட்டி ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த போட்டிக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்கூல்ல ஹாஃப் இயர்லி எக்ஸாமோ ஏதோ முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நியூ இயர் வரைக்கும் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அந்த லீவ் டைம்ல எல்லாருமே ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ இவங்களுக்கும் ஊருக்கு போற கமிட்மெண்ட்லாம் இருந்துச்சு. அதையும் வந்து கொஞ்சம் காம்படிஷன் போட்டி வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு காம்படிஷன் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு பேரண்ட்ஸும் நல்லா ஈகரா இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் இந்த சிலம்பத்துல கத்துக்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அதுல அந்த ஹனுமர்தலா பொண்ணுன்னு ஒருத்தங்க கிளாஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே வருவாங்க கிளாஸ்க்கு. வாரத்துல 7 நாளுமே கண்டினியூஸா வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 ஹவர் அந்த மாதிரி இருக்காது. 1 1/2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ், 2 1/2 ஹவர்ஸ் அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்தாலும் ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா. ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்க ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஒரு போர் அடிக்கும், ஒரு டயர்ட் ஆகும் கண்டிப்பா. பட் எவ்வளவு நேரம் நீங்க ட்ரைனிங் எடுத்தாலும் அடுத்தடுத்த நாள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆப்சென்ட் ஆகாம அந்த ஆர்வமா இருக்கிறதுனால இல்லையா? இருப்பாங்க. அந்த ரொம்ப ஆர்வம். அதாவது நீங்க குறிப்பா சொன்ன அந்த பொண்ணு, அந்த மிருதுலான்ற பொண்ணோட அந்த அவங்க பயிற்சி பண்றதெல்லாம் நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம்ல போடுறத நான் பாக்குறது உண்டு. அந்த பொண்ணு பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கும். இப்ப நானே வந்து தொடக்கத்துல உங்களோட அந்த காணொளிகள்லாம் பார்த்து நான் கத்துக்கலாமா? நான் இருக்கிறது வந்து கலிபோர்னியா, வட அமெரிக்கால இருக்கேன். நானே வந்து கத்துக்கலாமா? இணையத்துல வந்து ஏதாவது கத்துக்கலாமான்னு அப்படித்தான் நான் உங்க அந்த இன்ஸ்டாகிராம பார்க்க ஆரம்பிச்சேன். அதுலயும் குறிப்பா வந்து நீங்க சொன்ன மிருதுலான்ற பொண்ணு பண்றத பார்த்துட்டு எனக்கு 2 பெண் குழந்தைகள். அவங்களுக்கெல்லாம் கத்து தரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது போக நான் சமீபத்துல பார்த்தேன். ஒரு பிரிட்டன்ல இருந்து ஒருத்தவர் வந்து உங்கள்ட்ட கத்துக்கிட்டு, வாய்ப்பு கிடைக்கும்போது நேரடியா உங்கள்ட்ட சென்னையிலே வந்து கத்துக்கிட்டாரு அப்படின்றத நான் பார்த்தேன். ரொம்ப குறுகிய காலத்துல அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த அந்த அனுபவத்த பகிர்ந்துக்கங்களேன். அவர் வந்து நம்ம கிட்ட இன்ஸ்டாகிராம்ல தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணாரு. மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நான் உங்ககிட்ட சிலம்பம் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. சரி, ஓகே ஜாயின் பண்ணலாம். நான் இந்த மாதிரி யூகேல இருக்கேன், லண்டன்ல இருக்கேன். ஸோ நான் ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஓகேங்க சார் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் அவருக்கு நான் ஸ்டார்ட் பண்ணது ஆன்லைன்ல தான் பண்ணேன். ஆன்லைன்ல பண்ணி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவரு ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் லேர்ன் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். ஆனா இவரு வந்து கொஞ்சம் ஒரு நேச்சுரலாவே கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் பர்சன் மாதிரி அந்த ஒரு இயற்கையாகவே உடம்புல அந்த ஒரு பிசிக்கல் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால அவர் கொஞ்சம் ஷார்ட் டைம்ல ஒரு பிளானரா நிறைய விஷயங்கள் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு இந்தியாவுக்கு வர ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கறதுனால அவர் சிலம்பத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் சென்னை வந்துட்டார். சென்னை வந்து இங்க நம்ம இருக்கிறது டி நகர். டி நகர்ல நியர்பை ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி அவர் இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு அவரு ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக சென்னை வந்து ஸ்டே பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அவர் லண்டன்ல இருக்காரு. இன்னும் இப்போ அவருக்கு ஆன்லைன்ல கிளாஸஸ் போயிட்டு. புரியுது. அது போக நான் நிறைய பாக்குறேன் இன்ஃபுளுசர்ஸ். நான் குறிப்பா வந்து ஒருத்தவங்க ஐரோப்பிய
நாடுகள்ல, ஏதோ ஸ்பெயின் அல்லது ஜெர்மனின்னு நினைக்கிறேன். அங்க இருந்து கூட ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தவங்க அவங்க நடனம் ஆடுவாங்க. அவங்க வந்து அவங்க கணவரோட வந்து கூட உங்களோட பயிற்சி மையத்துல கத்துக்கிட்டாங்க இல்லையா சமீபத்துல? ஆமாங்க சார். அவங்க எப்படி வந்தாங்கன்னா, அவங்களும் வந்து ஒரு மெசேஜ் இன்ஸ்டாகிராம்ல தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ம். நாங்க இந்தியா வர போறோம். அவங்களும் சென்னை தான். ம். நாங்க வர்றப்ப கண்டிப்பா உங்க கிளாஸ் வந்து ஒரு நாளாவது அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஒரு அவங்களுக்கும் ஒரு ஆசை. ஏன்னா அவங்க டான்ஸர். ஆஹா. அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து குத்து டான்ஸர். அவங்க ஓ வந்து ஸ்பெயின்ல குத்து டான்ஸ்ன்ற ஒரு சரி. கிளாஸ் இருக்காங்க. ஸோ அவங்க சென்னை வந்தாங்க. ம். சென்னை வந்து அவங்களுக்கு ஒரு நாள் தான் இருந்துச்சு டைம். ஸோ அந்த ம். ஒரு நாள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. உங்க கண்டிப்பா நான் ஒரு இன்டென்சிவ் கிளாஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்தாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஆஹா. கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நீங்க பார்த்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள பண்ண கிளிப்பிங்ஸ் ஓ தான். அவங்களும் ஹஸ்பண்டும் வந்தாங்க. வந்து ஒரு 2 ஆஹா. ஹவர்ஸ் நல்ல என்ஜாய் பண்ணாங்க. ஆஹா. எடுத்துட்டு பார்த்ததுல ஹாப்பி. மறுபடியும் வந்தா கண்டிப்பா கிளாஸ் ஓ பண்ணுவோம். நல்லது. அதெல்லாம் 2 மணி நேரத்துல சாத்தியமாகுதுன்றது பெரிய விஷயம் தான். நல்லா இருந்தது. இப்ப என்னோட அடுத்த கேள்வி, இப்ப நான் வந்து வெளிநாட்டுல இருக்கிறேன். என்னோட நண்பர்கள் வந்து அவங்களோட குழந்தைகளுக்கு சிலம்பம் அதெல்லாம் கத்துக் கொடுக்கணும்னு விருப்பப்படுவாங்க இங்க இருக்கும்போது. அதுல குறிப்பா நான் பார்த்திருக்கேன். அதாவது வந்து இங்க இருக்கிற குழந்தைகள் இங்க பயிற்சியாளர்கள் இல்லைனாலும் வெளிநாட்டுல, அதாவது இங்க தமிழ்நாட்டுல இருந்து பயிற்சி கொடுக்கறவங்கள ரிமோட்ல வந்து சொல்லித்தர சொல்லி இங்க நல்ல சிலம்பம் கத்துக்கிட்ட குழந்தைகள்லாம் நான் பார்க்கிறேன். அந்த மாதிரி நீங்க முயற்சிகள் எடுக்கிறீங்களா? வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து ரிமோட் ட்ரைனிங் குடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அத பத்தி உங்களோட அனுபவம் ஏதாவது இருந்தா பகிர்ந்துக்கங்க. சார் நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போ ம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல. ஓஹோ! அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அது வரைக்கும் எல்லாமே டேரக்ட் கிளாஸஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. கொரோனா டைம்ல யாராலையும் ம். வெளியே வர முடியல. அப்போதைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட் தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சரி. வெளிநாடு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளிநாடுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அந்த ம். கண்ட்ரி பேர் வந்து கொராக்கோ. அது ஒரு தீவு. ஓஹோ! ஒரு ஒரு கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் தான் ஒரு 10 வயசு பையன். அப்போதைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பையனுக்கு 9 வயசுன்னு நினைக்கிறேன். பேர் வந்து ம். டெனிஷ். சூப்பரா ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணும்போது அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா தான் சப்போர்ட் பண்ணுவார் கூட இருந்து. ஏன்னா அந்த ம்ஹ்ம். பையனுக்கு 9 வயசு 8 9ன்னு நினைக்கிறேன் அப்போதைக்கு. ம்ஹ்ம். அப்போதைக்கு நம்ம சொல்றது வந்து அவங்களுக்கு புரியாது. ஆனா ம். பெரியவங்களுக்கு புரியும். அவங்க தான் ம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணிலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ம். அதுக்கப்புறம் ஒரு மாசம் 2 மாசம் தான் போச்சு. அதுக்கப்புறம் பையனே நல்லா டெவலப் பண்ண ஆரம்பிச்சுட்டா நம்ம சொல்றது எல்லாமே அந்த பையனுக்கு புரியுது. ஒரு ஆன்லைன்ல ஒரு ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு கத்துக்க முடியுமா அப்படிங்கறத நான் அந்த பையனுக்கு ட்ரெயின் பண்ணி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ம். ஏன்னா இத்தனைக்கும் அந்த பையன் வந்து லெஃப்ட் ஹேண்டர். ஓஹோ! நான் சொல்லி கான்செப்ட் வந்து ரைட் ஹேண்டர் கான்செப்ட்ல தான் சொல்லி கொடுத்தேன். ம். ம். ரொம்ப அட்வான்ஸ் லெவல்லயும் சொல்லி கொடுத்தேன். ஒற்றை கம்பு முடிச்சேன், இரட்டை கம்பு முடிச்சேன், நன்செக் சிங்கிள் முடிச்சேன், நன்செக்ல ம். டபுள் முடிச்சேன். ஓஹோ! அதுக்கப்புறம் ஸ்வால் கிட்டத்தட்ட ம். 2010 கொரோனா டைம் 2018 19, கோவிட் 20. 19ல ஸ்டார்ட் பண்ணேன். ம். 2019ல ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு 2025 வரைக்கும் கிளாஸ் கொடுத்தேன் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட நல்லது. 6 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ஆன்லைன் கொடுத்தேன். ஸோ ம்ஹ்ம். அதுக்கப்புறம் இடையிலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, துபாய் இந்த மாதிரி நாடுகளையும் நான் கொடுத்தேன். எல்லாம் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். நம்ம ஆன்லைன்லயே வந்து நல்லா கத்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். என்னதான் இருந்தாலும் டைரக்ட் கிளாஸஸ்ல தானே பண்ண முடியும். ஆன்லைன் ம். அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு அவங்களுக்கு ம். கேள்வி இருக்கும். ஆனா அது ஒரு டைப்ல பாத்தீங்கன்னா உண்மைதான். என்னன்னா நீங்க டைரக்டா பண்ணும்போது உங்க ப்ராசஸ் குயிக்கா நீங்க கத்துக்க முடியும். ம். ஆன்லைனோட கம்பேர் பண்ணும். ஆனா ம். ஆன்லைன்ல பண்ணும்போது உங்களால கத்துக்க முடியும் கண்டிப்பா. ம். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அவ்வளவுதான். புரியுது. ஏன்னா ஆன்லைன்ல கொஞ்சம் ஸ்லோ. ம்ஹ்ம். இதுல ஒரு நீங்க 10 டேஸ்ல பண்றீங்கன்னா அதுல ஒரு 15 டேஸ் ஒரு 20 டேஸ் அந்த மாதிரி எடுக்கும். அவ்வளவுதானே தவிர ம். மற்றபடி கண்டிப்பா நீங்க ஆன்லைன்லயும் பண்ண முடியும். ஆன்லைன்ல பண்ணவங்களோட ரிசல்ட்டை நம்ம நிறைய காமிச்சிருக்கோம். ம்ஹ்ம். ஆன்லைனும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க குயிக்கா பண்ணலாம். நல்லது. அதுவும் நல்லது. ஆன்லைன்லயும் நல்லது. இப்ப சிலம்பம் கத்துக்கணும் அப்படின்னு நம்ம குழந்தைங்கள்ட்ட போய் சொல்லும்போது, அவங்க வந்து இந்த காலத்துல இருக்க குழந்தைங்கலாம் கேள்வி கேட்பாங்க அதிகமா. ஏன் கத்துக்கணும்? எதனால கத்துக்கணும்? அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்பாங்க இல்லையா? இப்ப ஒரு பெற்றோரா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணு, ஏதாவது ஒரு கலைய கத்துக்க அப்படின்ற மாரி நம்ம சொல்லுவோம். இல்லையா? அப்ப உங்கள மாரி பயிற்சி குடுக்குறவங்க சிலம்பம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா, எந்த மாதிரி வந்து குழந்தைங்கள கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அதாவது வந்து
குழந்தைகளை மட்டும் இல்ல, பெற்றோர்களையும் இதை கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன காரணங்கள் சொல்லுவீங்க? சார், இது ஒரு நல்ல கேள்வி. நான் வந்து இதை ஏன் கண்டிப்பா சிலம்பம் கத்துக்கணும்னு சொல்லுவேன்னா, நீங்க எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸும் கத்துக்கிறீங்க. எல்லாமே வந்து ஒரு உடற்பயிற்சி உடம்புக்கு நல்லதுதான். ஓகேங்களா? ம். ஆனா சிலம்பம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க எல்லா ஊருக்குமே ஒரு பாரம்பரிய கலை, பாரம்பரிய ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். தாய்லாந்துலாம் ம். பாத்தீங்கன்னா மௌத்தாய் இருக்கும். ம். பாக்ஸிங்லாம் அமெரிக்காலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாக்ஸிங், கொரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா டேக்வாண்டோ, சைனா ம். எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊஷு, குங்ஃபு இதெல்லாம் இருக்கு. ஸோ ம். நம்ம ஊருக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிலம்பம். ஸோ ம். இது நம்மளோட பாரம்பரிய கலை, இதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி. ஆமா. ஸோ இதை வந்து நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு டீச் ம். பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா கிட்ஸ் வந்து கத்துக்கணும். பெரியவங்களும் கத்துக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஜப்பான்லாம் பாத்தீங்கன்னா, ஸோ அங்க கராட்டே அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ ம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து எல்லா ஸ்கூல்லயும் கராட்டே வந்து இருக்கும். ம். ஸோ என்ன ரீசன்? அவங்களோட பாரம்பரிய கலை வெட்டக்கூடாது. ம். உங்களுக்கு எதுல வேணா விருப்பம் இருக்கட்டும், நீங்க எதுல வேணா டிராவல் பண்ணுங்க. பட் நம்மளோடத விட்டுறாதீங்க. இதுல கொஞ்ச நாள் நீங்க டிராவல் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு புரியுது. கம்பல்சரி இருக்கு. ம். அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட விருப்பத்துக்கு நீங்க கபடியா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும், எதை வேணா எடுத்துக்கங்க. பட் நம்மளோட ம். பாரம்பரிய கலையில நீங்க கொஞ்ச நாளாவது டிராவல் பண்ணிடுங்க ம். அப்படிங்கறதுனால கண்டிப்பா நீங்க சிலம்பம் கத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல புரியுது. ரொம்ப முக்கியமான புள்ளி. அதாவது என்னன்னா, தமிழர்கள் வந்து காலங்காலமா கொண்டு வந்துகிட்டு இருந்த கலைகளா இருக்கட்டும், மத்த படைப்புகளா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுன்றது வந்து இப்ப இருக்க தமிழர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்ப நீங்க அதோட தொடர்ச்சி போயிறக்கூடாது. இப்போ உங்கள மாரி பயிற்சியாளர்கள் வந்து இந்த சிலம்பத்த அதுவும் கூடுதலா நான் உங்கள்ட்ட கவனிச்சது என்னன்னா, சிலம்பத்த வந்து நம்ம ஒரு ஒரு ரொம்ப ஆர்வமா, அதுலயும் குறிப்பா உங்களோட அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்ல நீங்க வந்து பண்ணியிருப்பீங்க. மழை பெய்ஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மழை பெய்ஞ்சிருக்கும். ஆமா. அதுல நீங்க ஒரு இது பண்ணி பதிவேற்றம் பண்ணியிருந்தீங்க. அது பார்த்தப்பல்லாம் வந்து அந்த அந்த ஒரு புது பரிமாணத்துல, அந்த சிலம்பத்த வந்து யாரு பார்த்தாலும் சின்ன வயசு பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம இத கத்துக்கிட்டே ஆகணும் அப்டின்ற அளவுக்கு ஒரு அமைப்புல பண்ணியிருப்பீங்க. அது வந்து என்ன சொல்ல வரேன்னா, சிலம்பத்த எல்லாரும் கத்துக்கணும். தமிழர்கள் எல்லாரும் கத்துக்கணும். அது வந்து நம்மளோட பாரம்பரிய கலை அப்டின்றத தாண்டி, அதுல ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங், அதாவது சுவாரஸ்யமான அ ஒரு ஒரு பரிமாணத்துல நீங்க அத பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா இந்த தலைமுறை எப்படி இருக்குன்னா, எதையுமே நல்லதா இருந்தா கூட அத கொஞ்சம் சுவாரஸ்யமா, அத கொஞ்சம் ஒரு கூடுதல் இதெல்லாம் சேர்த்து குடுத்தா தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? அத நீங்க ரொம்ப சிறப்பாவே பண்றீங்க. அதோட விளைவு தான் உங்ககிட்ட கத்துக்கிறவங்க எல்லாம் இந்த அளவுக்கு பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அ அ உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி அதுக்காக. என்னோட நன்றி. என்னோட அடுத்த கேள்வி, ஆ இப்ப சமீபத்துல நீங்க ஒரு பெரிய அளவுல போட்டிகள் நடத்தியிருக்கீங்க இல்லையா? ஸ்டிக்மேன் சிலம்பம் அகாடமி அப்படின்றது மூலமா, நீங்க ஆமா. சிலம்பம் போட்டி, மத்த தற்காப்பு கலைகள் போட்டிகள்லாம் நடத்தியிருக்கீங்க. அதோட அனுபவத்தையும், அதுல என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்றத பகிர்ந்துக்கங்க. கரெக்ட்டுங்க சார். இப்பதான் நாங்க ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நடத்துனோம். ஸோ நாங்க நடத்தின கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் ஆன் ஒன் மேட்சஸ் கான்செப்ட்ல ஒரு டிஃபரெண்ட்டா நடக்கும். எல்லா இடத்துலயும் சிலம்பம் போட்டி நடக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம ம். கொஞ்சம் மாறுபட்டு சிலம்பத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போற மாதிரி இருக்கணும். ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ம். இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி, அவங்களோட ஆர்வத்தையும் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கணும். சேம் டைம் சிலம்பத்துக்கான மார்க்கெட் லெவலையும் நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ அப்படிங்கிற ஒரு ம். பேஸ்க்காக தான் நம்மளே ஒரு காம்படிஷன் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு ஒன் ஆன் ஒன் காம்படிஷன் நடத்துற பிளான்ல தான் அதுக்கான ஆட்களுக்கான தேர்வை தான் ஒரு போட்டியை நடத்தி அந்த போட்டியிலிருந்து பசங்களை ஃபில்டர் பண்ணி ஒரு மெயின் இவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ம். தான் இந்த போட்டியை வந்து நடத்தணும். பேரண்ட்ஸ் சைட்லயும் அவங்களும் நல்ல ஒரு ஃபீல் பண்ணாங்க. நமக்கு ஒரு ஓகே, ஒரு 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 எடுத்த முயற்சி ம். கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, இது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படின்ற நல்லது. ஒரு ஒரு நல்ல வரவேற்பு இருந்ததுன்னு சொல்லலாம். ஆமாங்க சார். வந்து எல்லாருமே சார், நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். குறைகள் இருக்கும். ம். பட் ஆனா குறைகளை தாண்டி நிறைகள் எங்களை நிவர்த்தி பண்ணிருச்சு அப்படின்னு தான். நல்லது. வருஷத்துக்கு 2 அல்லது 3 தடவை நடத்தணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி பண்றோம். பட் ம். ஆனா இதுக்கான ஒரு ஸ்பான்சர்ஷிப்லாம் தேவைப்படாது. ஸோ அதெல்லாம் ம். இப்ப நாங்களே ஒரு ஓனா பண்றதுனால இப்போதைக்கு இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நடத்திட்டு இருக்கோம். ஆனா இப்போ ம். எங்களோட பிளான் என்னன்னா, வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 3 தடவையாவது பண்ணணும், 2 ம். தடவையாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அதே நாங்க ஒரு சில வருஷங்கள்லயே நாங்க அது மாதிரி கொண்டு வருவோம். நல்லது, நல்லது. இத இத பார்க்கக்கூடிய அம் மக்கள், அதாவது வந்து பொருளாதாரத்துல நல்ல முன்னேறி இருக்கக்கூடிய தமிழர்கள் இத பார்க்கிறவங்க,
கண்டிப்பா இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அந்த பொருள் உதவி ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் வந்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு தம்பி. இப்ப என்னோட இறுதி கேள்வி, இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து போட்டிகள் நடக்குது, சங்கங்கள் இருக்கும் இல்லையா, சிலம்பத்துக்குன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கலாம், அசோசியேஷன் இருக்கலாம். அதுல வந்து எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்க? அதுல வந்து இப்ப பொதுவா எல்லா ஒரு கூட்டமைப்புலயும் அரசியல் இருக்கும். அதை தெளிவா எடுத்துட்டு போறாங்களா? அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா? நீங்க பாக்குற அளவுல எப்படி அது இருக்கு? ஆரோக்கியமா இருக்கா? இல்ல அங்கேயும் வந்து தடைகள் இருக்கா? அத பத்தி பகிர்ந்துங்க. சார் நான் இப்போ ஒரு டெசிஷன் எடுத்து இதை நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா. ம். இந்த இப்ப நாங்களே ஒரு காம்படிஷன் நடத்தணும், இந்த மாதிரி ஃபார்மேட்ல போகணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு எண்ணம் வந்ததுக்கு ரீசனே, நாங்க நினைச்ச மாதிரி அசோசியேஷன்ல எதுவும் போட்டிகள் கிடையாது. அங்க ஓஹோ. நடக்கிறது எல்லாமே வேற மாதிரியா வேற மாதிரி இருக்கு. அங்க நடக்கிற ம். போட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்களோட திறனை ஊக்குவிக்கிற விதமாகவும், சிலம்பம் ம். ஆர்ட்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போற விதமாகவும் எங்கேயுமே நடக்கிறதே கிடையாது. ம். நம்ம ஒரு 4 மாஸ்டர் சேருவாங்க, ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. காம்படிஷன் நடத்துறது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனா சொல்லணும்னா அவங்க வந்து அன்னைக்கு தேதியில ஒரு ஒரு ரெவன்யூ எடுத்துட்டு போகணும். ம். ஒரு 1000 பேர் வராங்கன்னா, அந்த 1000 பேருக்கு ஒரு என்ட்ரி ஃபீஸ் வருதுன்னா, ம். பசங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க, வின் பண்றாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த என்ட்ரி ஃபீஸ்ல தான் அவங்க மோகம் அதிகமா இருக்கு. இந்த ம். போட்டியின் மூலமா நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வரும்? சிலம்பம் மார்க்குக்கு எந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட் லெவல்ல ஏத்தலாம், அந்த கான்செப்ட் கிடையாம, இந்த போட்டியை நடத்தினா நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? ம். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் எல்லா அசோசியேஷனும், அதுக்கு தான் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்றதே சொல்ல போனா. ஸோ அவங்களோட காட்டும் போது நாங்க சிலம்பக்கலையை வளர்க்கறதுக்காக அதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அது ம். உண்மை கிடையாது. ம். சிலம்பக்கலையை வளர்க்கிற பேர்ல அவங்க வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக நடத்துறதா இருக்கு எல்லா அசோசியேஷன், நிறைய அசோசியேஷன். புரியுது. சில பேர் கொஞ்சம் எடுக்கிறாங்க. ஆனா அது ம். எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும்னு தெரியல. அது எத்தனை வருஷங்கள் எடுக்குதுன்னு தெரியல. ஸோ ம். அதனாலதான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எந்த காம்படிஷன் நம்மளும் போய் அவங்க கிட்ட சஜஷன் சொல்ல முடியாது. ஏன்னா அது ம். அவங்களோட அசோசியேஷன். சொன்னா ம். அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்மளே பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் ம். நம்மளே பண்றோம். இன்னும் சொல்ல போனா அசோசியேஷன் எந்த அளவுக்கு இறங்கிட்டாங்கன்னா, நீங்க ஒரு 50 மாஸ்டர் கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அயன் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 100 ம். பேரோட கூட்டிட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வெள்ளி வெள்ளி காசு கொடுத்துருவாங்க. ஒரு 200 பேர்லாம் கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா தங்க காசே கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு ம். போட்டு விற்கிற வீட்டுக்கு தங்க காசை கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ மாஸ்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட வியாபாரத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. ஒருத்தரோட திறமையை வந்து ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை வந்து பறிக்கிறாங்க. அது ம். அது அவங்களுக்கு கஷ்டமா எப்படி ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சரியான அங்கீகாரத்தை வந்து அது நீங்க உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அது அவங்களுக்கு ஏன்னா ஒருத்தரோட அது கிடைச்சா ஒருத்தவங்களுக்கு ஒரு லைஃபே கூட ஒரு ம். சின்ன ஒரு ஜாப். பட் அந்த அந்த அளவுக்கு அதை இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அதை கைப்பற்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இறங்கி அதுக்காகவே எல்லாம் வேலை பார்க்குறாங்க. ஸோ அதனால இதெல்லாம் நமக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டடா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு மாஸ்டர் இப்போ ஒரு போட்டி நடக்குது, கவர்மெண்ட் மேட்ச் நடக்குது, எல்லா ஊர்ல இருந்து கிராமங்கள்ல இருந்துலாம் இப்போ பசங்க வராங்க. கிராமத்துல இருந்து வர்றவங்க அந்த ஊருக்கு வர்றதுக்கு டிக்கெட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டம். ட்ரெயின்ல ம். அன்ரிசர்வ்ல தான் வருவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு முன்னாடி ஒரு மாசம் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி வருவாங்க. இங்க ம். வந்து போட்டியில பண்ணி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க ஒருத்தர் ஏமாத்தி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசுகளை இவர் எடுத்துட்டு போறாருன்றப்ப இந்த அளவுக்கு பாலிடிக்ஸ்லாம் இங்க இருக்குது. ம். இதை நான் கண்ணாலேயே வந்து பார்த்திருக்கேன். ஸோ இதனால நமக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆச்சு. அதனால நம்மளே ஒரு ஒரு பேஸ்மெண்ட் ஆகும்னு நோக்கி இதை பண்றோம். நல்லது, நல்லது. ஒரு ரொம்ப நல்ல முடிவு. அதாவது என்னன்னா, இதுல குறிப்பா கத்துக்க வேண்டியது, பாராட்ட வேண்டியது என்னன்னா, ஒரு இடத்துல வந்து தவறு நடக்குது அப்படின்றதுக்காக எல்லாரும் மாரியும் அதோடயே சேர்ந்து போகாம, இத சரி பண்ணணும், நம்மனால முடியும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து, நீங்க உங்கனால முடிஞ்ச அளவுக்கு அத சரியா பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப ஆரோக்கியமான செய்தி. அ அ அதுக்கும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க கூட இன்னைக்கு கலந்துரையாடுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட சிலம்பம், உங்களோட மற்ற தற்காப்பு கலையை கத்துக் குடுக்குறது வந்து ரொம்ப ஆர்வமா மக்கள் பின்தொடர்ந்து வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அ அ என்னோட பங்கு என்னன்னா, இங்க உள்ள வெளிநாட்டுல உள்ள நண்பர்கள்ட்ட, மத்த அ அ நண்பர்கள்ட்ட உங்கள பத்தி அறிமுகம் இந்த காணொளி மூலமாவும், தனிப்பட்ட முறையில நானும் வந்து கொடுப்பேன் கண்டிப்பா.
மேலும் உங்களோட முயற்சிகள், உங்களோட பயிற்சிகள் எல்லாம் வந்து நல்லபடியா வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.